गोपाल कृष्ण गोपाल कृष्ण गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण गोपाल कृष्ण गोपाल कृष्ण सद्गुरु नृसिंह पद भृंग पूजनीय नृसिंह पद भृंग स्मरणीय भक्त वृंद सुखालय नृसिंह पद भृंग स्मरणीय भक्त वृंद सुखालय नृसिंह सेवक चिंतनीय नृसिंह सेवक चिंतनीय चरितामृत नायक दिव्य चरितामृत नायक गोपाल कृष्ण गोपाल कृष्ण गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण गोपाल कृष्ण गोपाल कृष्ण सद्गुरु 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 नृसिंह पद भृंग स्मरणीय भक्त वृंद सुखालय निज भक्त वृंद सुखालय नृसिंह सेवक चिंतनीय चरितामृत नायक दिव्य चरितामृत नायक गोपाल कृष्ण गोपाल कृष्ण गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण सद्गुरु सद्गुरु गोपाल कृष्ण स्वामिनः जय संजीवी स्वामिनः जय दिव्य मधुर भगवन्नाम की जय समस्त कोटि सज्जनलकु जय पुण्यानिमान பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே கோபாஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் இப்பாகத்திலே உயர்ந்ததான அவருடைய சரிதாமிருதத்தின் நிகழ்வுகள் அவர் கொண்ட நிருசிம்ம பக்தி அவர் செய்த நிருசிம்ம சேவை அவர் கொண்டாடிய நிருசிம்ம வார்ஷிக உற்சவம் அன்னதானாதிகள் நித்யோத்சவந்தி நிரந்தரான அவருடைய உபாசனா தெய்வத்தின் அனைத்து வித கைங்கரியங்களும் தானே செய்து தானே ரமித்து தானே நமக்கு விதரணம் செய்த அந்த மகனீயரின் திவ்ய சிந்தனீய சரிதாமிருதத்தை தொடர்ந்து அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சாதுனாம் தர்சனம் புண்ணியம் தீர்த்தபூதா ஹி சாதவஹா காலேன பலதே தீர்த்தா சத்ய சாது சமாகமஹா என்று பிராச்சீனமான ஒரு ஸ்லோகம். சாதுனாம் தர்சனம் புண்ணியம், சாதுக்களை தரிசிப்பதினாலே நமக்கு புண்ணியமானது அதிகரிக்கின்றது. தர்சனாதேவ சாதவஹா என்றும் தீர்த்திபூதா ஸ்வயம்பிவோ என்றும் பாகவதம் கோஷிக்கின்ற சாதுக்களுடைய பெருமை அவர்களுடைய தர்சன மாத்திரேன நமக்கு புண்ணிய பலனை அதிகரிக்கின்றது. தீர்த்தபூதாஹி சாதவஹா காரணம் அவர்களுடைய தரிசனமானது தட்சணம் பாபநாசத்துக்கு ஹேதுவாகின்றது. ஸ்வயம் தீர்த்த ரூபிகளாக சாதுக்கள் நடமாடும் தீர்த்தங்களாக இருக்கின்றார்கள். காலேன பலதே தீர்த்தா பகுகாலம் திரிகால சந்தியாவந்தரம் திரிகால ஸ்நானம் அவ்வாறு ஒரு மண்டலம் அவ்வாறு ஒரு ருத்து அவ்வாறு ஒரு அயன காலம் அவ்வாறு ஒரு வருஷ காலம் அவ்வாறு 12 வருஷ காலம் என்று கணக்குகள் எல்லாம் இருக்கின்றன. அவ்வாறு அந்த கிரமேண ஸ்நானம் பண்ணுவதால் கிடைக்கின்ற பலன் தீர்த்தத்திலிருந்து எவ்வாறு கிடைக்கின்றதோ அது க்ஷணமாத்திரேன க்ஷணசங்கேன சாதவஹா சத்யா சாது சமாகமஹா சாதுக்களுடைய சமாகமானது அவ்வாறு நமக்கு உயர்ந்ததான நற்பலனை தரக்கூடியது என்று சாதுக்களின் பெருமை இங்கு பேசப்படுகின்றது. பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கூறுகின்ற பொழுது யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அபியந்தானம தர்மஸ்தே ததா ஆத்மானம் ஸ்ருஜாமியம் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஹானி ஏற்படுகின்றதோ துக்கம் ஏற்படுகின்றதோ க்ஷயம் ஏற்படுகின்றதோ அதற்கு மீண்டும் புத்துயிர் தருவதற்காக நானே அவதரிக்கின்றேன் என்கின்றான். கலியில் அவதாரம் என்பது முடிந்துவிட்ட அந்த கணத்திலே பகவான் இவ்வாறு கூறுவது எதை குறிக்கின்றது என்றால்
அவன் சாது ரூபத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றான். உயர்ந்த உத்தமாதிகாரிகளாக, தபஸ்விகளாக, மகான்களாக, சித்த புருஷர்களாக, அனுஷ்டானபரம் நிறைந்தவர்களாக, நாமத்தையே உயிர் மூச்சாக கொண்டு, நாமத்தையே வாழ்வாதாரமாக கொண்டு, நாமத்தையே எங்கும் பரப்பி பகவான் நாமத்தினாலே லோகத்தை பாவனமாக்க அல்லவோ வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்கள் அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தங்கயா, அமிர்தங்கமயா என்று வேதங்கள் எதை கோஷிக்கின்றதோ, பிரதாரண்யக உபனிஷதம் கூறுகையிலே அசதோமா சத்கமயா, பரமாத்மா நமக்கு ஞானத்தை தருகின்றான். அது நம்மை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லட்டும். தமசில் இருந்து நமக்கு ஜோதிஸ்வரூபமான ஆத்ம ஞானமயமான ஒரு நிலை ஏற்படட்டும். அதனால் மிருத்யுவை ஜெயித்து அமிர்தத்துவத்தை நாம் பெறுவோமாக என்று கூறுகின்றார்கள். இதற்கும் அடிப்படை சாதுக்களே. அப்பேற்பட்ட சாதுக்கள் எந்த உருவிலே வருகின்றார்கள்? குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்ற திரிமூர்த்தி ஸ்வரூபமான ஒரு குருவாகத்தான் பகவான் அவதரிக்கின்றான். அந்த குருஸ்வரூபியான பகவான் தான் கர்மண்யேவாதிகாரஸ்தே, உனக்கு அப்பா வர்ணாசிரம நிலைகளின்படி உனக்கு பல்வேறு கர்மங்களை நான் விதித்திருக்கின்றேன், அதை செய்து வருவாய். மா கர்ம பலஹேதுர்பூத் மாதே சங்கோஸ்து அகர்மணி. அவ்வாறு செய்யப்படும் கர்மங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே, பலனை அபேட்சிக்காது நீ அனைத்தையும் செய்து வருவாய். அதனால் நான் உன்னை ரட்சிக்கின்றேன் என்கின்றான். சாதுக்களுடைய லட்சணமே ஞான சம்பன்ன மூர்த்தியாக இருப்பதினால் ஞானமே பிரதானமாக இருக்கின்றது. பகவன் நாமம் யுக பிரவர்த்தகமான தர்மம். அதை போதிக்க வந்த குருஸ்வரூபியான சாதுக்கள் ஞானம்தான் உயர்ந்தது, அதை அடைவதற்கு நீ முயற்சிப்பாய் என்கின்றார். நைஜானேன சதுஷம் பவித்ரமிக வித்யதே தத்து ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. ஞானத்துக்கு சமமான வஸ்துவை எங்கும் காண கிடைக்காது. அதை யோக சித்திகளால் நீ அடைவாயாக, நீ உன்னை நீயே உத்தாரணம் செய்து கொள்வாயாக என்கின்றார். மேலும் இந்த ஆத்மா அழிவற்றது, உடல்தான் அழிவுடையது. ஒரு சட்டையை களைவது போல் களைந்துவிட்டு புது உடலை எதிர்க்கின்றார்கள் சாதுக்கள். சரீரத்தை விடுவதிலே சரீர அபிமானம் சற்றும் இல்லாதவர்கள். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நைனம் கிளேதயந்தியாபோ நசோஷயதி பாவகா என்றபடி இந்த ஆத்மாவை அர்ஜுனா எதிரிகளால் விடப்பட்ட அம்புகளானது தைக்காதப்பா, அதை கொளுத்தாது. அதற்கு இந்த சம்சாரத்திலே ஏற்படுகின்ற துக்கங்களுக்கு அதனால் இது அலைக்கழிக்கப்படுவதில்லை. நெருப்போ அல்லது உயர்ந்த பெரும் காற்றோ கூட இதை எதுவும் செய்யாது. அதனால் நீ நிச்சயத்தையாக இரு. அவ்வாறு இருப்பாயானால், பகவன் நாமத்திலே திடீகரணம் பெற்று வாழ்வாயானால், அனன்யாஸ்சிந்தயந்த்யோ மாம் தே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் என்று பகவான் அவர்களுடைய யோகக்ஷேமத்தை தான் நிர்வகிப்பதாக இங்கு கூறுகின்றார். அவ்வாறு நம்மளுடைய யோகக்ஷேமத்தை நிர்வகிப்பதற்காக உயர்ந்ததான கோபாலகிருஷ்ண சத்குரு ஸ்வரூபியாக நமக்கு பரமாத்மா அனுப்பிய உயர்ந்த ஞானதூதன், உயர்ந்த பிரேமதாத்தா, உயர்ந்த பக்திதாத்தா, உயர்ந்த சித்திதாத்தா, உயர்ந்த தபஸ்தாத்தா, தபசித்திகளை தரக்கூடிய தன்னுடைய தபத்தினால் அனைத்தும் செய்துவிட்டு நம் போன்ற ஹீனர்களையும் ரட்சிப்பதற்காக நம்மிடையே உலவி மறைந்து இன்றும் சூலமாக இல்லாவிடிலும் சூக்ஷ்மமாக இருந்து கொண்டு நம்மை ரட்சிக்கின்றார். ஒரு பிரசித்தி பெற்ற சம்ஸ்கிருத சாட்டு ஸ்லோகம். லலாட்டலிகிதம் ரேகா பரிமாஷ்டம் ந சக்யதே ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணைரபி சுரைரபி. லலாட்டலிகிதம் ரேகா, நம் எழுத்திலே பிரம்மனுடைய கைகளினால் எழுதப்பட்ட தலையெழுத்து. பரிமாஷ்டம் ந சக்யதே, அதை நீக்கவோ மாற்றி எழுதவோ இயலாத காரியம், அனுபவித்தே தீர வேண்டும் என்ற நிலையிலே எல்லா ஜீவன்களும் சம்சாரத்திலே தான் பெற்ற கர்ம பலன்களை அனுபவிப்பதற்காக இங்கு பிறக்கின்றன. பரிமாஷ்டம் ந சக்கியதே என்று முடித்திருக்கலாம். மேலும் கூறுகின்றார், ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணைரபி சுரைரபி. நம்மை ரட்சிக்கின்ற ஹரினாபி பரவஸ்துவான சிம்மனாலும், ஹரேனாபி பரமசிவனாலும், நம்மை படைத்த பிரம்மனாலும் கூட இயலாது என்று கூறிய இவர் என்ன சொல்ல வருகின்றார்? இவ்விடத்திலே ஒரு மறைப்பொருள் தொக்கி இருக்கின்றது. அந்த மறைப்பொருள் குருநாபி என்ற அந்த சதுராட்சங்கள்.
இந்த குருவன்றி என்று ஒரு ஆக குருவே நமது ரட்சகர், குருவே நமது ஆத்மபந்து, குருவே நம்மளுடைய மகத்தான விசுவாசத்துக்கு ஆஸ்பதமானவர், நமது ஞானாஸ்பதமும் குருவே. குருவன்றி யாதொரு வஸ்துவும் இந்த யுக பிரவர்த்தகமான நாமசங்கீர்த்தனமயமான உலகிலே நம்மளுக்கு பாவனத்துவம் தரக்கூடியது எதுவும் இல்லை என்ற நிலையிலே அப்பேற்பட்ட பரம்பொருளான குரு, அது கோபாலகிருஷ்ணமூர்த்தியாக நம்மிடையே உலவே வந்து பல்வேறு இலைகளை செய்தது. ஹரினாபி ஹரேனாபி பிரம்மணைரபி ந சக்கியதே என்ற பத இடத்திலே இவருடைய வாழ்விலே ஒரு லீலை. அடிக்கடி ஒருவர் வீட்டிற்கு இவர் செல்வார். அவர்களோ ஏழை, உத்தியோகமும் செய்து கொண்டு பல்வேறு இடங்களிலும் ஒரு சிலர் இருவேளையும் வேலைகளை செய்து கொண்டு இவ்வாறு தனார்ஜிதத்துக்காக சமப்பட்ட குடும்பம். ஆனால் பாகவத சுவாமி அடிக்கடி அப்பேற்பட்ட நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியன் தான் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் வீட்டிலே சென்று அச்சிறு குடிலே தான் அவர்களோடு சந்தோஷமாக நாமசங்கீர்த்தனம் செய்து ரமிப்பார் அல்லது ஓய்வெடுப்பார். இவ்வாறு இருக்கையிலே அவர்களுடைய அனுஷ்டானம் அதை அவர் அருகாமையில் இருந்து காணும் பாக்கியம் பெற்றார். ஆக இவ்வளவு அனுஷ்டானம் இருந்தும் இவர்களுடைய சமத்துக்கு காரணம் என்ன? நரசிம்ஹா, நீ பதம் வழிகாட்டேன் என்றார். அந்த வைஷ்ணவ குடும்பத்திலே அவர்களுக்கு இருந்த ஆச்சாரம், அவர்களுக்கு இருந்த மடி, அவர்களுக்கு இருந்த குரு பக்தி, இது கணக்கடைத்ததான வஸ்து. குரு என்பது தத்துவம், ஒரு உருவம் கொண்டது அல்ல. தத்து தத்துவமேவா என்று பகவத்பாதால் கூடியபடி எஸ்யாந்தர் நாஹிமத்தியம் நைகரச்சரணம் நாமகோத்திரம் சௌத்திரம் என்று கூறி அது தத்துவம், அதை புரிந்து கொள் என்கின்றார். அந்த தத்துவம் பரபிரம்மாக்கார வஸ்துவின் அங்கம். அந்த அங்கியை இங்கு குரு ரூபமாக வருகின்றார். அவ்வாறு குரு கிடைத்திருந்தும் ஒரு ஜீவன் சமப்படலாமோ என்று நினைத்தார். நிருசிம்மனை தியானித்தார். நிருசிம்ஹா, இதற்கு வழிகாட்டேன் என்ற உடனே அவர்களுக்கு தீப பூஜை செய்வது எவ்வாறு என்று போதித்தார். ஒரு லக்ஷ்மியை அந்த தீபலக்ஷ்மியாக ஏற்றி சுக்கரவாரம் தோறும் 5 முகம் கொண்ட விளக்காக ஏற்றி அதிலே சுவாமி தேசிகனுடைய அந்த திவ்யமான ஸ்ரீஸ்துதியினாலே ஜாயாமி அவாயாமி என்று ஷோடசோபச்சாரங்கள் செய்து அஷ்டோத்தரம் செய்து ஒரு டம்ளர் பால் நிவேதனம் செய்யப்பா, அது எனக்கு கூட பொறுமை எனக்கு என்பார். அவ்வாறு அவர்கள் வீட்டிலே அந்த பாலை உண்டு விட்டு பெரும் விருந்தோடு காத்திருக்கின்ற எண்ணற்ற தனவந்தர்கள் வீடுகளெல்லாம் அழைப்பு வந்திருந்தும் அவ்விருந்து அகலமலமில்லாமல் இருப்பார். இவ்வாறு அவர் பகுகாலம் வடநாட்டு சென்று விட்டார். நமது சுவாமி ஹரித்வார் பர்யந்தம் சென்று கங்காதி தீர்த்தங்களிலே நீராடி ஆங்காங்கே நித்தியோத்சவம் செய்து எண்ணற்ற சாதுக்களுக்கு அனுகிரகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிருசிம்மனுடைய கட்டாட்சம் ஏற்பட வேண்டும் என்று தன் திருவடி நிலம் தோழே பாரதமெங்கும் சென்று நாம சங்கீர்த்தனம் செய்து வருவார். அவ்வாறு பகுகாலம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலம் கழித்து அவர்கள் வீட்டுக்கு மீண்டும் வரும் பாக்கியம். அப்பொழுது சுவாமி, உங்களுடைய கிருபா பிரவாகம் எங்களுக்கு பெரும் நல்ல செய்தியை தந்திருக்கின்றது. அது யாதெனில் பகுகாலமாக எங்களுக்கு வரவேண்டிய பல சொத்துக்கள் வந்து சேர்ந்துள்ளன. அவைகளையும் விற்று ஒரு நிலத்தை வாங்கியிருக்கின்றோம் என்று குருநாதன் திருவடியிலே விழுந்து நமஸ்கரிக்க, வீடு கட்டப்பா, நான் வந்து நிருசிம்மனை அழைத்து வந்து நாமசங்கீர்த்தனம் செய்கின்றேன் என்றார். அவ்வாறே அவர்களும் நிலத்திலே சிறு வீடு அமைத்து அச்சிறுக்குடிலே பெரும் மனது கொண்ட மகாமனஸ்வியான தபஸ்வியான யசஸ்வியான ஓஜஸ்வியான மகஸ்வியான நமது குருநாதர் வந்து தங்கி நித்தியோத்சவம் செய்து திவ்யநாம சங்கீர்த்தனம் செய்து சீதா கல்யாணம் செய்து அவர்களை ஆனந்தித்து தானும் ஆனந்தம் கொண்டார். இந்த நிருசிம்மனிடம் அன்றொரு நாள் சமர்ப்பித்த அந்த கோரிக்கையை நிருசிம்மன் செய்துவிட்டான், பூர்த்தி செய்து விட்டான் என்ற சந்தோஷம். அவ்வாறு ஒரு பாகவதர் ஒரு குடும்பமே நிருசிம்ம பதாஷ்டமாக கொண்ட குடும்பம். 5-6 அண்ணன் தம்பிகள். அவ்வாறு ஒருவர் பாகவத சுவாமியின் கோலோக பிரயாணத்துக்கு பின்னர் சஞ்சீவ நிழலாகவும்
ரவி பாகவதரின் நிழலாகவும் இருந்து வந்தார். விதிவசாத்து அவர் பல்வேறு துறைகளிலே சமர்த்தராக இருந்த போதிலும் முன்னுக்கு வர இயலாத ஒரு கடினமான பரிஸ்திதி. சஞ்சீவண்ணா இதை கண்டார். நிருசிம்மன் இருக்கின்றான், நிம்மதியாக இரு, உன்னுடைய உன்னதி நிச்சயம் என்று கூறிவிட்டு சென்றார். தட்சிண பாரதத்திலே புதுக்கோட்டையிலிருந்து சென்னை வந்து எங்கு சென்றாலும் இவரும் அந்த நாமசங்கீர்த்தனத்திலே கலந்து கொள்வார். பாகவத சுவாமி அந்த காலத்திலே தனக்கு எந்த சொல்ப வருமானம் வந்தாலும் அதிலே ஒரு தொகையை நிருசிம்ம வார்ஷிக உற்சவத்துக்காக ஒதுக்கிவிட்டு மீதி இருப்பதை பாகவதர்களுக்கு வழித்தடமாகவோ வண்டி சத்தமாகவோ அல்லது எவ்வளவு யதாசக்தி கொடுக்க முடியுமோ பகிர்ந்து கொடுப்பார். அவ்வாறு இருக்கையிலே இவர் ஒரு துணிந்து நிருசிம்மன் மீது பாரத்தை இட்டுவிட்டு ஒரு சிறு ஃப்ளாட் வாங்கினார். அதற்கு கஷ்டப்பட்டு தான் பல்வேறு பக்தர்களும் நண்பர்களும் உதவி செய்ய அதை வாங்கும்படி ஆயிற்று. வாங்கினார், நிம்மதியாக இருந்தார். நிருசிம்ம கிருபையினாலே வார்ஷிக நிருசிம்ம உற்சவத்திற்கு பல பாகவதர்கள் துணை செய்ய உஞ்சவருத்தி எடுத்து நிறைய தனார்ஜிதம் செய்து நிருசிம்மனுக்கு சமர்ப்பிக்கும் பாக்கியத்தை 25 வருடங்களுக்கு மேல் செய்த மகனீயர். விதிவசாத்து பல்வேறு நோய்கள் அவரை ஆட்பட்டது. இப்பொழுது ரவி பாகவதரின் நிழலாக இருந்தார். ஆனால் நிருசிம்மனுடைய தீர்மானம் வேறு விதமாக இருந்தது. இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மீது நாமசங்கீர்த்தனம் செய்தவன் அல்லல் பண்ணலாமா என்று தன்னிடம் அழைத்து கொண்டார். சாதுக்களுக்கு நோய்கள் வருகின்றன, ஏன் பக்தர்களுக்கு நிஜ பக்தர்களுக்கு தீராத வியாதிகள் வருகின்றன, அரிஷ்டங்கள் வருகின்றன, சோதனைகள் வருகின்றன என்பதை சற்று ஆலோசிக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு கர்மாசயம் எனும் பெரும் மூட்டையோடு பிறக்கின்றது. சாதுசங்க பலேன அது மெல்ல மெல்ல அனுபவித்து தான் தீர வேண்டும், அல்லது சாதுசங்க பலத்தால் நாம ருச்சியினாலே நாம பிரபாவத்தினாலே மெல்ல அது அழிய ஆரம்பிக்கும். அப்போது மேலும் நாமத்திலே விசுவாசம் வைத்துவிட்டு தன்னுடைய அல்லல்களை மறந்து அல்லல் துயலருக்கும் அந்த நிருசிம்மன் பாதத்திலே மகத்தான விசுவாசத்தோடு மேலும் ஈடுபட இந்த சித்த சுத்தியையும் நல்கும். பாபத்திற்கு ஏது பாபத்தை செய்ய வேண்டிய எண்ணம், அந்த எண்ணத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி நிறைந்தது பகவன் நாமம். அந்த பகவன் நாமமோ சாதுசங்க பலத்தினால் வர்த்திக்கும். அவ்வாறு அது வளர 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 நமது அல்லல்களும் துயர்களும் நீங்கும். நமது உற்றமும் சுற்றமும் மெல்ல மெல்ல நம்மை விட்டு செல்வர். அதை அனைத்தையும் ஒரு சாட்சிபூதனாக இருந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் எடுத்துக்கொண்ட இந்த உயர்ந்ததான ராஜபாட்டையான நாமசங்கீர்த்தனம் என்கின்ற அந்த மார்க்கத்திலிருந்து வழுவாது இருந்தால் குரு கிருபை சர்வ நிச்சயமாக இவரை ஒரு உயர்ந்த ஸ்தரத்திற்கு, உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான ஸ்திதிக்கு, உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு உயர்ந்த ஸ்திதியும் பட்டமும் பதக்கங்களும் பெயரும் புகழும் எங்கும் நிலவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஒரு உத்தமாதிகாரி நாமசங்கீர்த்தனம் செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறேன் என்றும் இந்த பட்டம் பதவி இதற்காக பகுஷிற்காக தான் பிறக்கவில்லை என்பதிலே நிச்சய ஞானம் கொண்டவனாக இருக்கும். ஆயினும் பரமாத்மா சாதுக்களுடைய பெருமையை உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை செய்வார். அதன் மூலமாக அந்த வியக்தி உலகத்தின் கண் தெரிய வருவார். இவர் இவ்வாறு செய்துள்ளாரே, இது அரிய சாதனை ஆயிற்றே, இதை செய்வதற்கு பகுப்பிரயாசை செய்ய வேண்டுமே, இதை செய்துள்ளாரே என்று உலகமே வியக்கும் அளவிற்கு உலகம் கொண்டாடும், அத்துணை சபைகளும் கொண்டாடும். இது அன்றாட நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது பாகவத சுவாமியுடைய வாழ்க்கையிலே. எண்ணற்ற சாதுக்கள் இவரை சுற்றி சுற்றி வலம் வருவார்கள். தூரே வாசந்தே கந்தஹா என்று உயர்ந்ததான தாமரை தடாகத்திலே அன்றன்று மலர்கின்ற உயர்ந்த சுகந்தமயமான நல்ல ரகம் பெற்ற தாமரை மலர்களின் மதுவிற்காக வண்டுகள் எங்கிருந்தோ பறந்து வந்து அதிலே மூழ்கி அதிலேயே ரமிக்கும். சந்தியா காலமாகிவிட்டாலோ தாமரை மூடிவிடும். அல்லி அரும்பும்.
தாமரை மூடிவிட்டால் அதன் உள்ளே இருக்கின்ற வண்டுகள் அந்த மதுவை அருந்தி அதிலேயே திளைத்து மயங்கி கிடக்கும். பின்னர் எப்பொழுது அந்த ஆதவன் மீண்டும் உதிக்கின்றானோ அப்பொழுது விகசிக்கும் அந்த வண்டுகளும் அதிலிருந்து விடுபட்டு செல்லும். அதுபோல் நமது வாழ்க்கை எனும் பாதையிலே நாம் வண்டுகளாக, குருநாதருடைய சரணாத விந்தங்களிலே ரவிக்கின்ற வண்டுகளாக, அந்த நிருசிம்ம பாதபாம்சுவாக விளங்குகின்ற சாதுக்களின் பாதபாம்சுவாக விளங்கின கோபாஷ்ட பாகவத சுவாமியின் திருவடி தாமரையிலே வைக்கும் வண்டுகளாக இருந்து அந்த நிருசிம்மனாகிய ஆதவன் மலர வைத்த பக்தி என்கின்ற தாமரையிலே அந்த பக்தி சுகந்தம் என்கின்ற மதுவிலே மொய்க்கின்ற வண்டுகளாக இருந்து அந்த ஆதவன் மறைந்து தோன்றுவான், ஒரு ரூபத்திலே மறைவான், மறுநாள் துவங்குகையிலே அவனும் உதிப்பான். அவ்வாறு உதிக்கும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு நூத்தன சரீரம் பெற்று எடுத்து என்றைக்கும் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு ஆட்சைவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறியபடி நாமும் எத்துணை பிறவி எடுத்தாலும் அப்பாவும் நாமத்தை மறவாதிருக்க வேண்டும். உனது ஸ்மிருதி அடுத்த ஜென்மத்திலும் எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் உமது கைங்கரியமே எனது முழுமூச்சா ஆக வேண்டும் என்று ஒரு குரு பக்தன் கூறுவான் என்றால் பகவத சுவாமியின் பெருமை என்னென்று கூறுவது. அவரோ நிருசிம்ம பக்தியிலே தன்னிகரற்றவர். நிருசிம்ம ஜபத்தியானத்திலோ அவருக்கு ஈடினை கூற முடியாது. பிரதோஷ வேளைகளிலே அவர் செய்கின்ற சிம்ம பூஜையை காண்பதற்கே ஜனங்கள் கூடுவர். நித்தியோத்சவ சைனோத்சவங்கள் எல்லாம் இரவு 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு 30-40 அந்த ஊரைச் சேர்ந்த பக்தர்கள் எல்லாம் வந்து கூறுவர். யார் இருக்கிறார்களோ இல்லையோ நித்தியோத்சவம் விஸ்தாரமாக நடைபெறும். சைனோத்சவமாகி பகவானை துயிலச் செய்வார். தன்னுடைய அனுஷ்டானங்கள் முடித்து கொண்டு காலையிலே பிரபோதனம், க்ஷீர நிவேதனம், அதன் பின்னர் நாமஜபம், நாமத்தியானம், நிருசிம்ம மந்திரங்களின் ஜபம், இவ்வாறு 10:30 மணி வரைக்கும் அவருடைய அனுஷ்டானம். அதன் பின்னர் உஞ்சவர்த்திக்கு கிளம்புவார். உஞ்சவர்த்தி நித்திய உஞ்சவர்த்தி ஆன பிறகு வந்து ஒருவா கஞ்சி சாப்பிட்டு விட்டு மாத்தியானிக அனுஷ்டானங்கள், மாத்தியானிக ஸ்நானம், அதன் பின்னர் பூஜை, அதன் பின்னர் நிவேதனம், அதன் பின்னர் அனைவருக்கும் வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் நிருசிம்ம பிரசாதம் அளிக்கப்படும். எது இருக்கின்றதோ ரசஞ்சானமானாலும் ரசஞ்சானம் அனைவருக்கும் வழங்கப்படும். எங்கேயோ சென்றேன் அப்பா, உங்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலினால் வந்துவிட்டேன், அக்காலத்திலே வந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்பார். சுவாமி எதற்கு வருத்தப்படாமல் சுவாமிக்கு நிவேதனம் செய்த பாலும் பழமும் எடுத்து வைத்திருப்பார், தருவார். பகல் வேளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் உணவு அருந்திய பின் பெண்டிர்கள் உணவு அருந்துவர். அதன் பின்னர் பாகசாலை சுத்தம் செய்யப்பட்டு அனைவரும் ஓய்வெடுப்பர். 3:30 மணிக்கு ஒரு பக்தர் வந்து சேருகின்றார். அப்பா, வெகு தூரத்திலிருந்து வருகின்றேன், நிருசிம்மன் பிரசாதம் ஏதாவது. அடுத்த கணம் சென்று பார்த்தால் அனைவரும் மங்காக்கா அத்தை முதற்கொண்டு அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் நேரத்திலே வந்துவிட்டானே குழந்தை என்று தானே எழுந்து சென்று அந்த அன்ன பாத்திரத்திலிருந்து அன்னத்தை ஒரு பெரிய ஒரு வட்டிலே இட்டு அவனுக்கு இலையை சமர்ப்பித்து தானே பரிமாறி இருக்கின்ற ரசம், குழம்பு, காய்கறி, மோர் இவற்றை ஊறுகாவோடு சமர்ப்பித்து அவனை உண்ண வைத்து சந்தோஷப்படுவார். தான் இவ்வாறு நபித்த நாட்கள் எவ்வளவோ. வெகு தூரத்திலிருந்து ஒரு பக்தர் நிறைய பக்ஷணங்களை செய்துவிட்டு கொண்டு வந்து சமர்ப்பித்தார். பாகவத சுவாமி சற்று மனதிலே சிரித்து கொண்டார். என் மீது இருக்கின்ற வாஞ்சையினால் அல்லவோ இவன் எடுத்து வந்திருக்கின்றான், நானோ நிருசிம்மனுடைய நிவேதனம் அன்றி மற்றொன்றை உண்ணமாட்டேன் என்று தெரியாத பக்தன் போலும் என்று நினைத்து கொண்டார். சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டு தன் பக்கத்திலே வைத்து கொண்டோர். ஒரு பெரிய கூட நிறைய பக்ஷணம். அன்று நித்தியோத்சவம் ஆயிற்று. எந்த ஒரு பொருளையும் பாகவத சுவாமி ஒரு இடத்திலே வைத்துவிட்டால் அதை யாரும் தொடமாட்டார்கள். அன்று சுவாமிக்கு பக்கத்திலே ஒரு பெரிய கூடை நிறைய. ராமனு கூட அது என்ன என்று விசாரிக்கவில்லை. அப்பொழுது அன்று இரவு நித்தியோத்சவமாகி அனைவரும் ஓய்வெடுக்கும் நேரத்திலே ஒரு
வேன் நிறைய பக்தர்கள் 15-16 பேர்கள் வந்து இறங்கினர். பாகவத சுவாமி நமஸ்கரித்து, அப்பா, வரும் வழியிலே வண்டி சற்று சமத்து தந்தது, அதனால் அதை சரி செய்து கொண்டு வந்தோம் என்று நமஸ்கரிக்கின்றனர். அவர்கள் முகத்தை பார்த்தாலே அவர்கள் எதுவும் உண்ணவில்லை என்று பாகவத சுவாமிக்கு தெரிந்தது. கஞ்சாடை காட்டினார். மங்காத்தை அனைவருக்கும் டீ தயாரித்து வந்து தந்தாள். பாகவத சுவாமியோ அவர்களை அமரச் சேர்த்து தடுவிலே நான் அமர்ந்து கொண்டு, ராமுடோ அந்த குடையை எடுத்து வா என்று அந்த பக்ஷணங்களை அத்துணை பேருக்கும் நிசிம்மனுக்கு காட்டிவிட்டு தந்தார். அனைவரும் அத்துணை ருசிகரமான பசி வேளையிலே இந்த பக்ஷணங்கள் அவர்களுக்கு அமிர்தமாக இருந்தது. நிசிம்மன் சன்னதியிலே பாகவத சுவாமியின் திருக்கரங்களால் தரப்பட்ட அவனைத்தையும் உண்டு மகிழ்ந்தனர். மகிழ்ந்து சில நேரத்துக்குள்ளாக அனைவருக்கும் டீ தரப்பட்டது. அப்பாவோ விடிய விடிய அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். அப்பா, சற்று ஓய்வெடுக்கலாமே, காலையிலே உங்களுடைய அனுஷ்டானம் எங்களால் கிடக்கூடாது என்று பக்தர்கள் கூற, அதெல்லாம் ஒன்றுமில்லைப்பா என்று அகோராத்திரம் பேச்சு கொண்டு வந்த வேளை என்ன என்றார். எங்களுடைய கிராமத்திலே, பூர்வீக கிராமத்திலே தாங்கள் வந்து 3-4 நாட்கள் விஸ்தாரமாக சம்பிரதாய பஜனை செய்து சீதா கல்யாணம் செய்து தர வேண்டும். அந்த அவாவை தங்களிடம் நேரிலே சமர்ப்பித்து தேதி தெரிந்து கொண்டால் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வந்தோம். வரும் வழியிலே வண்டி எங்களை சமப்படுத்தியது. அக்காலத்திலே வந்து உங்களை தொந்தரவு செய்தது மட்டுமல்லாமல் அகோராத்திரம் உங்களோடு பேசி உங்களுடைய மணித்துணிகளை நாங்கள் வியர்த்தமாக்கி விட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று யாச்சிக்க, இதில் என்னப்பா இருக்கு? உங்களை பகுதூரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால், நான் பேசிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சமமாக இருக்குமா? அதுபோல் அல்லவா இது? நாம் என்ன செய்தோம்? பகவத் விஷயமாக அல்லவா பேசிக்கொண்டிருந்தோம். பகவானை தியானிப்பதோ பயாத்து மோகாத்து காமாத்வா, எந்த விதத்தில் பகவத் பக்தியிலே ஈடுபட்டாலும் சல்லாபரூபேனா ஸ்மரணீயமான அவனுடைய உயர்ந்த சிந்தனையானது, சிந்தனைக்கிணியான நம் நரசிம்மன் அக்காரக்கணி அல்லவா, கோதிலாக்கணி அல்லவா, அவனுடைய ஸ்மரணை நமக்கு சுகானுபவத்தை அல்லவா பெருக்கும். சரீரம் வியதை இது இருந்து கொண்டே இருக்கும், அதை நாம் பொருட்படுத்தலாகாது என்று சொல்லி அனைவரும் சற்று ஓய்வெடுக்கச் சொன்னார். அவர்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர் பாகசாலையிலேயே சென்று அங்கே உஞ்சவர்த்தி செய்து முடித்து கொண்டு வந்தார். இவர்கள் அனைவரும் எழுந்து பார்த்து தங்களை தாங்கள் வெக்கித்து கொண்டனர். காலை மதியம் 11 மணி அவர்கள் எழுந்திருக்கையிலே, அப்பா குளித்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு பாலபோஜனம் ரெடியாக இருக்கின்றது என்று கூற அவர்களும் ஓடி சென்று கிணற்றடியிலே ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பாகவத சுவாமியை நமஸ்கரித்து அவர் உச்சவர்த்தி செய்து முடித்து விட்டார் என்று கண்டு அதிலே அந்த தாங்கள் கொண்டு வந்த திரவியங்களெல்லாம் சமர்ப்பித்து அவரை நமஸ்கரிக்க அவரும் அக்ஷதையை ஆசீர்வாதம் தந்தார். இருந்து மதியம் இங்கு ஆகாரம் செய்து விட்டு போகலாமே என்ற உடனே, அப்பா, நாங்கள் பகுதூரத்திலிருந்து வந்திருக்கின்றோம், அதனால் நாங்கள் வழியிலே ஏதாவது ஆகாரம் எடுத்துக்கொண்டோம். உங்களைப் போல பராண்ண நியமம் எங்களுக்கு கிடையாது, பராண்ணமே தான் எங்களுக்கு நியமம் என்று சிரித்து கொண்டு சொல்ல பாகவத சுவாமியும் அவரை தட்டி கொடுத்து பிரியாவிடை கொடுத்து அனுப்பினார். இவ்வாறு எவ்வளவோ நிகழ்ச்சிகள், சுகமயமான நிகழ்ச்சிகள், சாது சங்கம் தேடி வந்து அனுகிரகித்து, சாது சங்கம் தேடி வந்து இவரோடு ரமித்து, சாது சங்கம் தேடி வந்து திரவியாதிகளை சமர்ப்பித்து நிசிம்மனுடைய வார்ஷிக உற்சவத்திற்கு போஷணை செய்த எண்ணற்ற வாணியர்கள் பெரும் பட்டியல். அவற்றை கூற வேண்டும் என்ற ஆசை, ஆனாலும் இயன்றவற்றை யார் யார் எந்தெந்த கைங்கரியம் செய்தார்கள் என்ற நினைவு சற்று மறந்துவிட்ட காரணத்தினால் பெயர் சொல்லாமல் சங்கதிகளை மட்டும், அந்த விஷயங்களை மட்டும் கூறி செல்கின்றேன். இதற்காக பாகவத பிருந்தம் என்னை மன்னிக்க வேண்டும். ஸ்மரணீயமான அவருடைய சிந்தனையே நமக்கு சுகானுபவத்தை தரும். அது ஈடு இணையற்ற மகத்தான விசுவாசத்தை அவர்பால் பெருக்கும். அவருடைய நினைவே நமக்கு சித்த சுத்தியை நல்கும். சித்த சுத்தியானது நமக்கு உயர்ந்த ஞானானுபவத்தை தரும். ஞானானுபவமே பிறப்பின்மைக்கு வித்தாகும். அப்பேற்பட்ட பிறப்பின்மையை நமக்கு தருவதற்காகவே வந்தவர்தான் குருநாதர். குருஸ்மரணானுபவேனா, குருஸ்மரண அனுசந்தனத்தினால் ஒன்றினால் மட்டுமே, பாகவத சுவாமியின் சங்கத்தில் மட்டும் அல்ல, அவரை கண்டுவிட்டு தரிசித்து விட்டு வந்தாலே அவர்கள் சென்று அவர் ஊர் செல்லும் வரைக்கும் அவருடைய ஸ்மரணத்திலே திளைப்பர்.
அதை கூறி தன் சுற்றத்தாரையும் மற்றத்தாரையும் பக்தர்களையும் மகிழ்வித்து மகிழ்வதிலே தன்னிகரற்ற நம் சுவாமி அவருடைய சிந்தனையே நமக்கு உயர்ந்ததான பிரேமாதாரமாகும் பிராணாதாரமாகும். அந்த வற்றாத அருட்சுனை நம் அனைவரையும் என்றும் பாலிக்கும் என்பது பரமசத்தியம். அவர் செய்த தபஸ் அடுத்த ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு நமக்கு காவலாக இருக்கும். சஞ்சீவி அண்ணா செய்த தபஸ் அடுத்த 300 ஆண்டுகளுக்கு நம் அனைத்து குடும்பங்களையும் ரட்சித்து உயர்நிலைக்கு உத்தாரம் செய்து இக்குலத்திலே நாம் பிறந்து அவருடைய திருவடி சேவையே முழுமூச்சாக கொண்டு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவருடைய ஸ்மரணானுபவத்தை மேலும் அனுபவிப்போம். நவசால புரீஷாய மகாநிதிதானோத்தாராய நிசம்பபத சேவகாய ஜெயமங்களோ நித்ய சுபமங்களம் கோபாலகிருஷ்ணமூர்த்தயே தே ஜெயமங்களோ நித்ய शुभमंगलो. गोपालकृष्ण सद्गुरु स्वामिनः जय. संजीवी स्वामिनः जय. दिव्य मधुर भगवन् नाम की जय. समस्त कोटि सज्जनलकु जय.